எந்த ஒரு சூழ்நிலையும் பொருட்படுத்தாம கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு காட்டாட்சி, ஒரு குடும்பாட்சி, ஒரு அராஜக ஆட்சி, ஒரு பேயாட்சி, அதையெல்லாம் 5 ஆண்டு காலமாக பொறுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய அரசியல் பணியை செம்மையாக செய்து தமிழக மக்களுடைய பாதுகாப்பரனாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் 5 ஆண்டு காலமாக அரசு செய்திருக்கக்கூடிய தவறு. எத்தனையோ பேர் சிறைக்கு போயிருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு உங்களுடைய தொழில பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வீட்டுல அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரைடு நடத்தியிருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு கைது பண்ணி இருக்கிறாங்க, சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதற்காக கைது செய்யப்பட்டு எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 ஆண்டு காலமாக கடுமையாக களத்தில் நின்று அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மக்களுடைய மனதில் இருந்து என்னைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உண்மையாலுமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது 5 ஆண்டுகள் கழித்து. பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. காலையில் எடப்பாடி என்ன சொன்னாங்க, வேலுமணி என்ன சொன்னாங்க, அக்கா வானதி அக்கா கூட திருப்பூர்ல பேசினாங்க. ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை ஒரு செய்தியா போட்டா பெண் அமைப்பிலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய எடிட்டருக்கு போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிடுவோம், அரசு கேபிள்ல கடைசியத்துக்கு உங்களை போட்டுருவோம், கேபிள கட் பண்ணி விட்டுருவோம், எப்படி நீங்க போடுவீங்க? அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் களத்துல தங்களால் முடிந்தவரை பெண்களுக்கு மக்களுக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தின் பலத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம், நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த பெரியவருடைய தலையை தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி விடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, இங்க பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகளை. யோசிச்சு பாருங்க, எப்படி இவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசனுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட்ங்க. மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் வருகின்ற மே 4க்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள். அதை பாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எதை முதல் ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கிறார் அப்படிங்கறத வச்சு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களை பணித்திருக்கலாம், நீங்க எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அவர் முதல் ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சியாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம். நம்முடைய தாய்மார்களை, குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட வேண்டும் என்றால்
இந்த மனிதனுடைய கையில் நிச்சயமாக தமிழகம் நன்றாக இருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது நிச்சயமாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்கள். இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல மார்ச் 10ஆம் தேதி 12வது பரீட்சை எழுதிட்டு அந்த பாப்பா வர்றான். சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறான். 8:30 மணி வரைக்கும் வரல. 8:30 மணி வரைக்கும் வரலையேன்னு தந்தை தாய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க செல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 17 வயசு குழந்தை, நாங்க புகார் எடுத்துக்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. அடுத்த நாள் காலை 11ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருக்கோம், நல்லா போய் தொலாயிட்டு வாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். ஐயா, அதை நான் சொல்லல, அந்த பெண்ணுடைய தாயார் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு விளாத்திக்குளத்துல இந்த சகோதரி காணாம போய் அந்த பெற்றோர்கள் 24 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்திலிருந்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு அலைந்தது சாட்சி. 11ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஊருடைய ஒதுக்குப்புதர் முள்புதர்ல அந்த குழந்தையினுடைய சடலத்தை தூக்கி வீசி விட்டு கடைகள் சென்றிருந்தார்கள். இன்னைக்கு 7 நாள் ஆச்சுங்க, 7 நாள் ஆச்சு. கனிமொழி போனாங்க, அந்த ஊரே சேர்ந்து அக்கா கனிமொழி அவர்களை துரத்தி விட்டார்கள், ஊருக்குள்ளே வராதீங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு குற்ற சம்பவம் என்பது இதற்கு முன்பு நடந்த குற்ற சம்பவத்தை விட கோரமாக கேவலமாக இருக்கிறது. கூட்டு பலாத்காரம் என்பது தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. 5 ஆண்டுகள்ல ஒரு 2-3 வழக்குகளை கேட்டிருப்போம். மாதம் தமிழகத்தில் கூட்டு பலாத்காரம் என்பது மாதம் கேட்கின்றோம். ஐயா, அதற்கு பல காலம் இருக்கு. என் கையில் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே, பொறுப்பில் இருக்கிறவர்கள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை குற்ற சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை மட்டும் செஞ்சிருக்கிறாங்க என் கையில் லிஸ்ட் இருக்கிறது ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் 2021 இருந்து ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் செல்மிஷம் செய்த திமுக நிர்வாகி காளியப்பன் ஆரம்பித்து 4வது பக்கத்துல விமானத்தில் திமுக கவுன்சிலர் விமானத்தில் போறார். இண்டிகாவுடைய ஏர் ஹோஸ்டஸ் கையை பிடித்து 1 வாரத்திற்கு முன்பு பிடிச்சு இழுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறான். திமுகவை கவுன்சிலர் பேர் பிரபாகர். திமுகவை பொறுத்தவரை கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீதும் தப்பான முறையில் கை வைக்கிறோம். மேல பறக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் மீதும் கை வைக்கிறோம். ஒரு பக்கம் இந்த தவறுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களே முன்னாடி இருந்து தப்பு பண்றாங்க. 2வது, முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடலீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பெடுத்தார். பொறுப்பு டிஜிபியே இல்ல, பொறுப்பு டிஜிபி. அந்த டிஜிபிக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8வது மாசம் இன்னும் டிஜிபி போடல. டிசம்பர்ல அந்த டிஜிபி லீவ்ல போறாரு. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள், உடனடியாக தமிழகத்திற்கு ஒரு முழுநேர டிஜிபி கொடுங்க. ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏன்? கோவை புதூர்ல ஒரு எஸ்பியை கைது பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு. எஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி தன்னுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிய செப்டம்பர் மாதம் தன்னுடைய அறையிலே துன்புறுத்துகின்றார், அக்டோபர் மாதம் அறையிலே துன்புறுத்துகின்றார், டிசம்பர் மாதம் துன்புறுத்துறார். அந்த சகோதரி காவல்துறை சீருடை அணிந்திருக்கக்கூடிய சகோதரி ஜனவரியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஜனவரி. அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களே உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. பிப்ரவரியில கைதே பண்ணீங்க. காவல்துறைக்கு சொல்ல அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? கோவை புதூர் பட்டாலியன் நடந்த நிகழ்வு. காவல்துறையுடைய எஸ்பி 45 வயது இருக்கக்கூடிய காவலன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல்துறைக்கு போகல, அலுவலகத்துக்குள்ள முடிக்கிறார். 1 மாத காலம் பொறுத்திருந்த இந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நான் நினைக்கிற மாதிரி நேத்து தப்புனார், இன்னைக்கு கைது பண்ணலீங்க. செப்டம்பர்ல தப்புனார், அக்டோபர்ல தப்புனார், டிசம்பர்ல தப்புனார், மார்ச்ல கைதாகிறார். 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி
ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர்ல ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாருன்னா என்னங்க கேட்பாரு, இத்தனை கேஸ் வந்திருக்குது என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாரா? அவருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னாவே சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறாள். அவருடைய டிஜிபி ஐபிஎஸ் ஆபீசர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும், என்ன பேசுவார், என்ன ரிவ்யூ பண்ணுவார், ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ரீல்ஸ் முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கின்றார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்க அலுவலகத்துக்கு கூட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய், இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். வெட்டலைக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், தாமரைக்கு மட்டும்தான் இருக்கணும், குக்கருக்கு மட்டும்தான் இருக்கணும், மாம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், சைக்கிளுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த முறை ஒரு குழந்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய், ஐயா புதுசா நிறைய பேர் வர்றாங்க, அவங்களை பத்தி நான் பேசல. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம்னா அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை எப்படி இயக்கணுங்கிற திறமை ஒரு மனிதனுக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக இருப்பவர்களுக்கு அந்த இயந்திரத்தை இயக்க தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் புதுசா வர்றாங்க, நாங்க செய்யறோம், அவங்க செய்யறாங்க. ஆனால் இந்த முறை உங்கள் வாக்கை மிக கவனமாக, இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகள், இதற்கு முன்பு சட்டம் ஒழுங்கை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த கட்சிகள், உங்களுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு, மறுபடியும் சொல்றேங்க, 39,999 வழக்குகள் 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு. வருடத்திற்கு 8,000 வழக்கு. அது நம்ம ஏத்துக்கவே முடியாதுங்க, ஏத்துக்கவே முடியாது. ஒரு தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது ஆணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை முடிவில் நீங்க இருக்கு. அதே போல இளைஞர் பெருமக்கள் பெருமளவில் இங்க வந்திருக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் 3,50,000 பேருக்கு அரசு வேலை, வருடத்திற்கு 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை, 5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு தனியார் வேலை, அரசு வேலை மொத்தமாக 3,50,000, 43,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க. 43,000 பேருக்கு, 43,000 பேருக்கு இந்த 5 ஆண்டுகள் அரசு வேலை. சொன்னது 3,50,000. எங்க போவாங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்முடைய குழந்தைகள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த புழுதியில, வெயில்ல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஒரு பக்கம் ட்ரக்ஸினுடைய பழக்கம், நீங்களே பாருங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறையுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க வீட்டு பக்கத்துல போய் ட்ரக்ஸை பழக்கம் நீங்க பிடிச்சிட்டு வந்துருவீங்க. தமிழகத்துல காவல்துறை எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ, 65,000 கிலோ மொத்தமா 5 வருஷத்துல பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையில 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விற்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக செயற்கை போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் குழந்தைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவர்களுடைய இலாக்கா டெல்லியில மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் இதை கட்டுப்படுத்தும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய புழக்கம் வருடம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆனா எவ்வளவு பிடிச்சாங்க? 8,025 கிலோ சிந்தட்டிக் ட்ரக், செயற்கையான போதைப் பொருளை பிடித்தது 8,025 கிலோ, கஞ்சா பிடித்தது 65,000 கிலோ. ஆனா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் அவர்கள், இவங்க எல்லாம் சொல்றாங்க தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. ஆனா முதலமைச்சர் வந்து பேச வேண்டியவர் முதலமைச்சர் பேச மாட்டார். உள்துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, அவங்க எல்லாம் உட்கார்ந்து 5 பேர் பேசுறாங்க. சொல்லக்கூடிய தவறுகளுமே தப்பு. முதலமைச்சர் நேரடியாக பேசாம மழுப்பி போறாரு. பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, செயற்கை கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. எல்லா விதப்பட்ட சின்ன குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை யாருக்கு வெள்ளை. இன்னைக்கு கோயம்புத்தூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த முறையும் பெரிய நம்பிக்கையோடு சுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலாய் சிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேங்க ஐயா. தமிழகத்தில் டாஸ்மார்க் கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில்
5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மி தான், 6100 கிலோ தாங்க. சிந்தட்டிக் கம்மி தான். டாஸ்மாக்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க, ஸ்டாலின் அண்ணன் இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 10 ரூபான்னு கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டா இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் 6 போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அழுகுகளும் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும், ஜனநாயகத்தை விலை பேசினாலும், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அன்னை 10 சொன்னாங்க, 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர் அவங்க 10 பேர், அடுத்த 40 நாட்கள் 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். ஆனால் அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த முறை தீய திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்னாங்க இது நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. தூக்கி எறியவில்லை என்றால் தமிழகம் நம்மை மன்னிக்காது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற சித்தாந்தம், வேற கட்சி ஏதாவது இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. என மக்கள் முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுவாங்க தமிழகத்தில். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலத்தில் 35 நாட்களும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனையை சொல்லும். என மக்கள் யார் முதலமைச்சர் என்கின்ற கணக்கை பார்க்கும் பொழுது நம்முடைய அண்ணன் முன்னிலையில் இருக்கும். அது நம்முடைய கடமை. என நம்முடைய கட்சி அந்த பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். கழகத்தினுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பலமாக ஒரு ஆணை பலத்தோடு நம்ம கீழே இருக்கும். ஐயா பெரிய புராணத்தில் மனுநீதி சோழனை பத்தி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த 5ஐயும் ஒரு அரசன் சரியா கையாண்டான அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருந்தது. ஐயா மகன் தப்பு பண்ணா மகனை வெளியே போட்டு தேர வச்சு ஏத்தினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவராலதான் முதல் பிரச்சனையா? ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் நடத்துறார். யாராவது இன்னைக்கு எஸ் பி வேலுமணி என்ன பேசினது இன்னைக்கு லைவா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, நம்ம ஸ்டாலினையா பேசுறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. காலை திருப்பூர்ல வானத்தேக்கா பேசி இருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றா? சபரீஷன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறார். சாராய பணம் 14,950 கோடி, 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு நீங்க போடுங்க. அவர்களெல்லாம் தாண்டி பத்திரிகை நண்பர்களை என்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களை எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்து விட்டோம். இன்னும் 35 நாட்கள் நாம் எல்லாம் தேனீக்களை போல வீடு வீடாக கிராமமாக அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் வென்றெடுக்க வேண்டும். இதற்கு முன்பு நான் வேலுமணி கிட்ட தொண்டாமுத்தூர்ல சொன்னேன், ஆனா நீங்க பண்ண பெரிய தப்பு 2021 என்னன்னா 10க்கு 10 வெற்றி பெற்றீங்க. அக்கா வானதி சீனிவாசன் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ இங்க வந்தாங்க. அதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா கோயம்புத்தூர் கொடுத்த பரிசு என்னன்னா, கோவிட் மருந்தை நிறுத்தி வைத்தது நமக்கு கிடைத்த பரிசு. மே 2021 தமிழகத்தில் மற்ற இடத்துல கொடுத்த கோவிட் மருந்துக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததும் பெர் கேபிட்டா குறைவுங்க. அடுத்த மாதம் குறைவு, ஜூன் மாசம் குறைவு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு
முதலமைச்சர் கம்மனு காலையில இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கங்களூருக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, நாங்க ஓர வஞ்சனைக்காரன் கிடையாது, கோயம்புத்தூருக்கு கொடுப்போம். போன முறை கோயம்புத்தூர் என்ன செய்தார்களோ இந்த முறை தமிழகம் அதை செய்ய இருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள், இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் தயாநிதி மாறன் ஒரு மேடையில பேசுறார், பக்கத்துல 10 ரூபாய் பாலாஜி இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், அந்த கோயம்புத்தூர்காரங்க குசும்புக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க தயாநிதி மாறன் அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்க, பக்கத்தூரை கெடுப்பாங்க. அப்ப 10 ரூபாய் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை தன்னையும் வாழ வைத்து வந்தவர்களையும் வாழ வைத்து தமிழகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நகர். இதே தப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை 1967 தேர்தலுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலில் தோற்கடிக்க முடியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை. குமரினாவே தொல்லைனார். அன்றிலிருந்து கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் சென்றதே கிடையாது. காங்கிரசுக்கு போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க, ஆனா திமுகவுக்கு போக மாட்டாங்க. அதனால கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா பேருக்கு இங்க வந்து ஒரு லைப்ரரி கட்டின அதை கட்டின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தேங்காய் உடைச்சா இவங்க ரிப்பன் கட் பண்றாங்க. அதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு இவர்களாகவே கொண்டு வந்த திட்டம் எதுவும் கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த முறை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற முதலமைச்சரா மே 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மாற்றணும். அது நம்முடைய உழைப்பில் இருக்கு. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த கூட்டத்திற்கு மாலை பொழுது விடுகிறது. ஆனா எதையும் கண்டுக்காம அப்படியே இருக்கிறேன். இருட்டினாலும் பரவாயில்லை, சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க மழை வரும்னு தெரிஞ்சுதான் எல்லாம் வந்திருக்கிறேன், தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். மிகப்பெரிய இந்த கூட்டத்தை, பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நம்ம பணி இன்னும் தான் இரட்டிப்பாகும். ஆனால் நாம் எல்லோரும் சுணக்கமாக இருக்க வேண்டாம், கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.